கர்த்தருடைய மகா பரிசுத்தமுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான மனமகிழ்ச்சி நாளிலும் தேவ ஜனங்களாகிய நாம் வள்ளியூர் கிளை சபையாய் மீண்டும் ஒரு முறை கூட அப்போடைய பாதப்படியிலே கடந்து வரும்படி மனமிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் கர்த்தரை துதிக்க போற்ற பாடமைப்படுத்த கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்க ஒரு நல்ல தருணத்தை எனக்கும் உங்களுக்கும் இந்த வட்டாரத்தின் அன்பு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினாலே நான் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை, அல்லேலூயா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை, நம்மை துதிப்பதற்காக கர்த்தர் துதியை சொல்லி பாடும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கின்றார், அபிஷேகித்திருக்கின்றார், வேறு பிரித்திருக்கின்றார், கர்த்தர் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கின்றார். அதை நினைகூர்ந்து ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக நம்முடைய தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக, இந்த நாளிலும் கர்த்தருடைய மன்னாவுக்காக நான் கர்த்தர் சனாத்தை காத்திருந்த பொழுது கர்த்தர் காண்பித்து வெளிப்படுத்த நம்முடைய கேரித்த ஆசிரமம் ஒன்று தெரிகிறது. இரவு நேரம் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. நம்முடைய தலைமை அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தும்படி வந்திருக்கிறார். அவர்கள் அங்கே கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையின்படி வந்திருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அவர்கள் கர்த்தருடைய செய்தியை அங்கே சொல்லுகிறார்கள். அந்த செய்தியின் பொழுது அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். உங்களுக்கு என்னென்ன தேவையோ, உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையோ அதை இப்பொழுது எழுதி கொடுங்கள் என்று சொல்லும்பொழுது ஏராளமான வேண்டுதல் அங்கே எழுதி கொடுக்கப்படுகிறது. இந்த வழக்கமாய் முழு ஒரு ஜெபத்திலே அப்படி செய்வது வழக்கம். அதுபோன்று அங்கேயும் நடைபெறுகிறது. அப்போ நம்ம பாஸ்டர் பவுல் அவர்கள் அதையெல்லாம் பரிசீலித்து ஐயாவிடத்திலே கொடுக்கிறார்கள். அதனுடைய குறைபாடுகளை குறித்து எல்லாரும் எழுதியிருக்கிறார்கள். அதை குறித்து ஒரு கவலை, எல்லாருக்கும் உண்டாயிருக்கிற கவலை, எல்லாருக்கும் இருக்கிற கவலை தான். வீட்டை குறித்தும், பிள்ளைகளை குறித்தும், பெற்றோர்களை குறித்தும், ரட்சிக்கப்படாத அருமையானவர்களை குறித்தும், இன்னும் தேவைகளை குறித்தும் அங்கே ஏராளமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கின்றார்கள். ஏது இல்லாது போனாலும் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்த ரட்சிப்பின் தேவனை தேட, அவரை துதிக்க, அவரை பாட, அவரை மகிமைப்படுத்த, அவருடைய பாதப்படியிலே பணிந்து குறிந்து முழங்கால் படியிட்டு அவருக்கு ஆராதனை செய்ய யார் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அப்படி வாழ்க்கையிலே நாம் என்னென்ன கேட்கிறோமோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் தருகின்றார். அதற்கு பதில் அதான். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் தான். யோபு கேட்கவில்லை ஆண்டவரிடத்திலே. அவருக்கு இல்லை என்று சொல்வதற்கு ஏராளம் இருக்கிறது. இருக்கிறது என்று சொல்வதற்கு அப்படி சரீரத்திலே ஜீவன் இருக்கிறது, அவ்வளவுதான். அவருடைய சரீரம் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அழுகி நாற்றம் எடுத்து விட்டது. ஆரோக்கியம் இல்லை. ஓட்டை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டு குப்பை மேட்டில் அமர்ந்திருக்கின்ற நாய்கள் அப்படி பருக்களை நக்கு, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. கணவன் மனைவியும் இப்பொழுது குப்பை மேட்டில் அமர்ந்திருக்கிறார். ஊசு தேசத்திலே உத்தமர் என்று பெயர் பெற்றவர், பெரிய செல்வ சீமான், ஒரு பெரியவர், மதிப்புக்குரியவர். சோதனை பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் சோதனை வரும். இப்பொழுது இருப்பதோ குப்பை மேடு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இவ்வளவு பட்ட பிறகும் உங்களுடைய வாயில் இந்த ஸ்தோத்திரத்தை நீர் விடலையே, அவர் துதிக்கிறதை இன்னும் விடலையே, நீர் இன்னும் உம்முடைய உத்தவத்தில் உறுதியாக இருக்கிறீரோ, அந்த தேவனை தூசித்து ஜீவனை விடும். இது யாருடைய வார்த்தை? சாத்தான் அந்த மகன் மூலமாக பேசுகிறான். சில நேரங்கள் அம்மையார்களை பயன்படுத்திக்கிடுவான். ஏதோ இந்த இடத்துல அந்த அம்மாவை பயன்படுத்திக்கிட்டான். அதே மாதிரி இப்போ இந்த அம்மாவை பயன்படுத்துகிறான். எவ்வளோ அழகாக சொல்லுகிறார், ஞானமாக சொல்லுகின்ற, கர்த்தருக்கு நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமோ? இது நம்முடைய என்று சொல்வதற்கு என்ன? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்திற்கு நம்மளால் சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய கௌதராஜ் பூட்டு போட்டிருந்தாலும் சாவி கிடைக்காட்டியும் பூட்டை உடைச்சி 2 வார்த்தை சொல்லாட்டி நமக்கு நிம்மதி இருக்கா?
சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, ஆனாலும் மனம் பதறி பேசி விடுகிறோம். நானும் நீங்களும் அப்படித்தானே இருக்கிறோம். யோபு அப்படி அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஹல்லேலூயா, நான் அவரை காண்பேன், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பலமான பாரத்திற்குள்ள வேதனையோடு வந்திருக்கிறேன். நம்மை பார்த்து நம்முடைய தகப்பன் சொல்கின்றார், சந்தோஷமா இருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? ஏமாற்றுகிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், பரியாசம் செய்கிறார்கள், நிந்திக்கிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். பல விதத்தில் எங்கே சென்றாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். எப்படி என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும்? நம்ம எல்லாரும் பல விதத்தில் நெருக்கப்பட்டு கொண்டே தானே இருக்கிறோம். அந்த எதிர்மத்தியிலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆமான்னு சொல்கிற சத்தம் குறைவாக தானே இருக்குது. ஆமாம், திரும்பவும் ஆமான்னு ஒரு ஆள் தான் சொல்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? அதுக்கப்புறம் பெண்கள் சத்தம் தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, ஆண்கள் சத்தத்தை காணவே இல்லை. ஆண்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் தான் அவங்க சொல்லுவாங்க. நம்ம நம்மை கர்த்தர் ரட்சித்திருக்கின்றார், வேறுபடுத்திருக்கின்றார். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் ஏன் கவலைப்படணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்த தேவன், நமக்காக ஜீவனை கொடுத்த தேவன், அவர் எங்கே இருக்கிறார்? நம்ம கூடவே இருக்கிறார். அந்த பாடுகள் மத்தியிலே நான் பயணிக்கும் பொழுது நம்முடைய கால்கள் தடுமாறி தவறி விழுந்து விடாதபடி என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது, கர்த்தாவே கிருபை என்னை தாங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வருகிறது, நம்மை தூக்கி பிடிக்கும்படி, தாங்கும்படி, தூக்கி சுமக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் வருகிறார். இந்த வேதனை பாதையில் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் என்பதை நினைகூர்ந்து, இந்த வேதனை சோதனை, இந்த வேதனைகள் என் ஆண்டவரை, அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை, என் தகப்பனை குறித்து இன்னும் அதிகமாக நான் அறிந்து கொள்ளும்படி செய்கிறது என்பதை அறிகிற பிள்ளைகள் அந்த வேதனை குறித்து என்ன நினைப்பாங்க? சந்தோஷமாக நினைப்பாங்களா? நான் அந்த பரீட்சை எழுதி முடித்த உடனே எனக்கு இந்த ஐடி கம்பெனி இல்லது இப்படிப்பட்ட ஜாப், இப்படிப்பட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ஜாபுக்கு நான் போகிறேன், இந்த கோர்ஸ் பரீட்சை எழுதினாதான் அங்கே போக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உடையவங்க அந்த பரீட்சை எப்படி எழுதுவாங்க? எங்களுக்கு அது சம்மந்தமே இல்லையா, அந்த பரீட்சைக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, என்றைக்கு நாங்கள் பரீட்சை போனோம்? இது உதாரணத்துக்கு சொன்னேன். படிக்கிற பிள்ளைகள் பாருங்கள், அது எவ்வளோ சந்தோஷமாக கண்ணும் கருத்துமாக ஏனோ தானவன் எழுத மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சோதனை, இந்த வேதனை அடுத்து ஒரு கட்டத்திற்குள்ளாய் நம்மை கொண்டு போகிறது. அந்த யோபுவை இந்த சோதனை, யோபு சொன்னார், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்கு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். அப்போ அந்த பொன்னாக மாறின பிற்பாடு ஆண்டவர் சாட்சி கொடுத்த மனுஷன், உத்தமன் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்த மனுஷன் அந்த யோபு சொல்லுகின்றார், நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன், ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக களிம்புகள், சீர்கேடுகள், குறைபாடுகள் இருக்கின்றன. இந்த சோதனை, இந்த வேதனை, இந்த நிந்தைகள், இந்த பாடுகளின் பாதை புடமிடுதலின் அனுபவம் என்னை என் ஆண்டவரை காணும்படி, அவர் என்னை கிட்டி சேரும்படி ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுக்கிறது என்பதை அறிகிற தேவனுடைய பிள்ளைகள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள, ஹல்லேலூயா. நாம் சந்தோஷமாக இருப்போம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை ஆண்களில் ஒருவர் எழுந்திருந்து சத்தமாக வாசிக்கலாம். அதோடு கூட சேர்ந்து பிலிப்பியர் 4:4 வாசிக்கலாம். சீக்கிரமாக எழுந்து வாசிங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடி உங்களுக்கு சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக இல்லையே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், ஆனால் இவர் சந்தோஷம் சொல்லிகிட்டே இருக்கிறாரே அப்படின்னு கவலைப்படாதீங்க. என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும், ஹல்லேலூயா. என்னுடைய துக்கங்கள், பாரங்கள் எல்லாம் மாறப்போகிறது, ஹல்லேலூயா. அது மாற்றுகிறவர் அவர் வந்திருக்கிறார், ஒரு மாற்றுகிறவர் அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர்கள் பாடுகளின் மத்தியிலும் வேதனை மத்தியிலும் இந்த சந்தோஷமான வார்த்தையை தங்களுடைய பிள்ளைகளுக்கு எழுதுகிறதை பார்க்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு இந்த நாள் இந்த வார்த்தையை கொண்டு என்னோடும் உங்களோடும் நம்மோடு இந்த வார்த்தையை தூர இடத்திலிருந்து இந்த மீடியாவின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசுகிறார். சந்தோஷமா இருங்க, ஹல்லேலூயா. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க, ஹல்லேலூயா.
எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிங்க. ஆபகு தீர்க்கன் அழகாக எழுதுகின்றார். நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அங்கே படம் பிடித்து காட்டுகின்றார். ஆபகுக்கு 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், ஆமா, கஷ்டப்பட்டு திராட்சை செடி நடுறாங்க, ஆனா பலன் இல்லை. இல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் அந்த விதைகளின் மூலமாக எண்ணெயை உண்டு பண்ணுகிறார்கள், அங்கேயும் பலன் இல்லை. அற்று போனாலும், ஆமா, சுந்தராஜ் பிரதர் மாதிரி வயலில் எவ்வளவோ போடுறாரு, ஆனா என்ன கிடைக்குது? நஷ்டம்தான் கிடைக்குது. வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆடு மேய்க்கிறவங்க எவ்வளோ பிரயாசப்படுறாங்க, ஆனா எல்லாம் நோய் நொடியில் செத்து போனாலும், மாடு மேய்க்கிற அருமையான பிள்ளைகள், அந்த மேய்ப்பர்கள், அப்படி மாடுகள் எல்லாம் இழந்து போகிறவருடைய சூழ்நிலை ஏற்பட்டாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இருக்கும்போது சந்தோஷப்படுவது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தகப்பன் அவர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சீசர்களை ஆண்டவர் அனுப்பும் பொழுது, 2 பேராக அனுப்பும் பொழுது, ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது ஒன்றையும் கையில் கொடுத்து விடவில்லை. இயேசு கேட்கின்றார், உங்களை நான் ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்ததா? ஆண்டவரே, ஒரு குறைவும் இல்லையே. ஏன் குறைவு இல்லை? இவங்க யார் கூட இருக்காங்க? இயேசு கூட இருக்கிறாங்க. அந்த இயேசு நம்மோடு கூட, நாம் அவரோடு கூட இந்த அந்யோன்ய ஐக்கியம், இந்த உறவு சரியாக இருக்கும் என்றால் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து நான் கவலையே பட மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த உறவு சரியில்லை அப்படின்னா, அந்த பணம் இல்லையா, அந்த பணம் வரலையே, இந்த பணம் ஏமாத்திட்டாங்களே, இப்படி சொல்கிறாங்களே, வைக்கிறாங்களே, அதை குறித்த ஒரு கவலை போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே கர்த்தர் தந்திருக்கிறார், போதும், தருவார், போதும், தரப்போகிறார், போதும், தேவைகள் ஆண்டவரிடத்தில் கேட்போம், தருவார். ஹல்லேலூயா. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நமக்கு என்ன வேண்டுமோ யார்கிட்ட கேட்கணும்? அப்பாட்ட கேட்கணும். அதினதின் காலத்தில் என்னென்ன வேண்டுமோ அதை சரியாய் செம்மையாய் நமக்கு கொடுத்து உதவி பராமரித்து போதித்து போஷித்து தூக்கி சுமக்கிற தகப்பன் நம்மத்தில் இருக்கிறார். ஆதலாலும் சந்தோஷமாயிருப்போம். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், பலனில்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் இல்லாமல் போனாலும், மகிழ்ந்திடுவேன் நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன் என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள். அருமையாய் பக்தர்கள் பாடுகிறத பாருங்க. எது இல்லாம போனாலும் என்னை ரட்சித்த இந்த ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படிப்பட்ட ஒரு காலம் வந்திருக்கிறார். நெருக்கடியின் காலம் வந்திருக்கிறார். நிந்தையின் காலம் வந்திருக்க. தேவ ஜனங்களுக்கு நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள் எழும்பக்கூடிய காலங்கள் இதுவாக இருக்கிறபடினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்படாதபடி நான் ஒன்றை மாற்ற நினைக்க வேண்டும். என்னை என் தகப்பன் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ரட்சகருக்குள் இருக்கிறேன். அது ஒன்று மாத்திரம் போது, தொடர்ந்து அவருக்குள் நிலைத்திருக்கும்படியான அந்த பாக்கியத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வோடு கூட நம்மை காத்துக்கொள்வோம், சந்தோஷமாயிருப்போம். இப்பொழுது ஒரு 4 காரியங்களை பார்க்க போகிறோம். எதற்காக சந்தோஷப்பட வேண்டும்? இந்த உலகத்தின் மக்கள் எதற்காக சந்தோஷப்படுவாங்க? ஏதாவது சொல்லுங்க. இந்த உலகத்தின் மக்கள் எதற்காக சந்தோஷப்படுவாங்க? அது எல்லாத்துக்கும் மணி, பணம், சம்திங், துட்டு, நாணயம், இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரே ஒரு சிம்பல் என்ன? இப்படி சொன்னால் எல்லாம் தெரியுமா? எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிதான் சார், உண்மைதானே? பணம் பத்தும் செய்யும், பாதாளம் வரை பாயும், இப்படிலாம் பேசுகிறோம். இந்த பணத்திற்காக தான் ஓடிக்கொண்டிருக்காது. பார்க்கும் கர்த்தரை தேடுறவர்களுக்கோ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் பிரயாசப்படுகிறோம், பலதுமான நிரப்பிக்கிறோம். ஆனாலும் சில நெருக்கடிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது. அப்போ நாம் என்ன செய்யணும் தெரியுமா? முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்று வாழ்க்கையில் இப்படி குறைவு ஏற்பட்டிருக்கிறது, நெருக்கடி உண்டாகிருக்கிறது. நான் உண்மை நம்புகிற பிள்ளை, நீங்கள் தாங்க. கேட்கலாமா? 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 கேட்ட தருவாரா? தருவாரா? தந்திருக்காரா?
தந்திருக்காரா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். நான் மும்பையில் ஊழியத்திற்காக தலைமை அப்போஸ்தலன் ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி அடியார்களை குடும்பமாக 6ஆம் வழியில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய வார்த்தையின்படி திரும்ப அங்கிருந்து மும்பை அழைத்து சென்றார்கள். அங்கே எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. சுற்றிலும் தேவ ஜனங்கள் சுற்றிலும் இருக்கிறார்கள். தாராவியிலே நான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். கர்த்தர் ஊழியத்திற்காக வந்திருக்கிறோம், யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது. நீங்கள் தந்தா சாப்பிடுவோம், தந்தா கிரியை செய்வோம், இல்லைன்னா சும்மா கிடப்போம். அல்லேலூயா. உங்கள்கிட்ட தான் கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்வராஜன் கூட்டு வந்தார் திருப்பூரில் இருந்து எங்களை. சிமியன், நான் பேசாமல் அங்கே இருக்கேன்னு சொன்னேன். எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு வந்தார். அப்போ சிமியன் யார்கிட்ட கேட்பார்? அவங்க படத்தை கேட்பார். எப்பா நீங்கள் தானே கூப்பிட்டு வந்தீங்க, இதானே உண்மை? ஆமாம். அதே மாதிரி நம்மை அழைத்த தேவன் அவற்றை கேட்கலாம். அப்போ ஒரு முறை ஒரு நெருக்கடி உண்டாயிட்டு, தேவைகள், பண தேவை. இப்போ நான் துணைவி அமர்ந்து நைட் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணி கொண்டு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பிரதர், கொஞ்சம் நெருக்கடி அப்படி சொன்னால் போதும், எல்லோரும் கொண்டு வந்துடுவாங்க. நான் இங்கே சென்டாப், நான் அங்கேருந்து இங்கே ஊழியத்திற்காக இடம் மாறி நாங்கள் வள்ளியூருக்கு வருகிறேன். எனக்கும் துணைவிக்கும் சாப்பாடு சாப்பிடணும். எத்தனை சாப்பாடு பொட்டலம் வேணும்? 2 சாப்பாடு பொட்டலம் வேணும். வந்து அவ்வளோ பேர் 2 சாப்பாடு பொட்டலம் கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை சாப்பிட்றது? ஆனால் யார்ட்டையும் வேண்டான்னு சொல்ல முடியுமா? வேண்டான்னு சொன்னால் எவ்வளோ வருத்தப்படுவாங்க. எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் 2 சாப்பிட்டோம். அங்கே கம்பார்ட்மெண்ட்டில் எல்லோரும் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டோம். சொன்னால் போதும் உயராக இருப்பாங்க. ஏன்னா ஐயா வந்திருக்காங்க, ஐயாவுக்கு ஏதாவது செய்யணும். ஆனால் நம்ம ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே உண்மை நம்பி வந்திருக்கிறோம், நீங்கள் தந்தா ஏன். அப்போ நைட்டு ஜெபம் பண்ணி இந்த தெருக்கு சென்ற காலையில் 5 மணி ஜெபம் முடிவதற்கு முன்பதாக 4 மணி இருக்கும். ஒரு தொலைபேசி பணி எடுத்த என்னுடைய அத்தான் பேசினார். அவங்க அப்போ கோயத்தில் இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து, ஐசிஐசி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க எனக்கு. ஆனால் அந்த அக்கௌண்ட்டில் போடக்கூடிய அளவுக்கு எனக்கு வருமானம் கிடையாது, டிரான்சாக்ஷன் எதுவும் கிடையாது. அக்கௌண்ட் என்கிட்ட இருக்குது, பத்திரமா இருக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எடிசன் ஊழியெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க. கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறோம், கர்த்தர் ஆசீர்வதித்திருக்காரு, நல்லா இருக்கிறோம். நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா எனக்கு தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு ஒரு 10,000 அனுப்பியிருக்கிறேன், இங்கே காலையில் எடுத்துக்கிடுங்க. எனக்கு தேவை 10,000 தான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் இருக்கிறது மும்பையில், அவங்க இருக்கிறது குவைத்தில். நம்முடைய தேவன் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு தூரத்திற்கும் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? நீங்கள் தந்தா நல்லது, தராட்டி அம்பாட ஆபத்து தான். ஒருவேளை தருவீங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே கேட்கணும். நீங்கள் தான் தருவீங்க, தரப்போகிறீங்க, நீங்கள் தந்தால் தான் நான் அதை செய்வேன், இல்லைன்னா பேசாமல் இருப்பேன். சில பிள்ளைகள் வந்து அடம் பிடிச்சிடும், சாப்பிடவே செய்யாது. என்னை டூருக்கு நீங்கள் விடலை அப்படின்னா நான் சோறே திங்க மாட்டேன். ஐசக் என்ன பண்ணுவார்? நீ முதல்ல நான் டூருக்கு நான் அனுப்புகிறேன், அந்த பைசா படி முதல்ல சாப்பிடு சொல்ல மாட்டாரா? அதான் உண்மை. நம்முடைய தகுப்படி கருத்தை பற்றி விசுவாசத்தோடு பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன், அவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தந்து கொண்டே இருக்கிற இன்றைய வரைக்கும் இந்த ஸ்தலத்திலே வந்த பிற்பாடும் என்னென்ன தேவைகளோ, இங்கே இந்த இப்போது இருக்கிற இந்த பில்டிங், இப்போ இருக்கிற இந்த டைனிங்ஹால், அந்த என்ட்ரன்ஸு, நம்முடைய என்ட்ரன்ஸ் நுழைவாயில், இந்த ஸ்டேஜ், இந்த சவுண்ட் சிஸ்டம், இந்த ஆடியோ வீடியோ செட்டிங்ஸ், இந்த அருமையான ஏற்பாடுகள், இந்த ஊழியர் அறை, அதுக்கு மேல் அறை, இப்படி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளை எல்லாருடைய முயற்சினாலே நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? முன்னாடி நம்முடைய பாஸ்டர் பர்னபாஸ் இங்கே இருப்பார். ஜெப வேளையில் நாங்கள் உட்காந்து கற்பனைக்கு அளவே கிடையாது, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள. ஆமாம், எதுக்கு கற்பனையாவது கொஞ்சம் பெருசாக பண்ணுவோமே, கற்பனை கோட்டை கட்டுவோம் மாதிரி. ஆண்டவரே, அப்போ எங்களுக்கு 40 வாட்ஸு ஒரு ஆம்பிளிஃபையர் இருந்தது, ஒரே ஒரு 2 பாக்ஸ் இருந்தது, ஒரு 40 வாட்ஸ் ஆம்பிளிஃபையர். நம்முடைய ஐசக் ஞானியா பாஸ்டர் வள்ளப்பட்டியில் உள்ள, அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த பரிசுத்தவான்கள் நம்முடைய திருச்சபைக்கு ஆரம்ப காலத்தில் வாங்கி கொடுத்த அந்த சிஸ்டம் தான் அங்கே இருந்தது. எங்களுக்கு ஆசை என்ன தெரியுமா? ஒரு பெரிய சவுண்ட் சிஸ்டம் உண்டு பண்ணணும், மியூசிக் கீபோர்டு வாங்கணும். எனக்கு சின்ன வயசுலேருந்து அது இசைன்னா ஒரு பெரிய ஒரு தீவிரமான ஒரு ஆசை.
அந்த ஆசையில் யார்கிட்ட கேட்குறது? அவர்கிட்ட தானே கேட்க முடியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், எழுதணும். ஆண்டவரே, ஒரு மியூசிக் சிஸ்டத்தை உண்டு பண்ணணும், சவுண்ட் சிஸ்டம் உண்டு பண்ணணும், ஒரு நல்ல ஆம்பிளிஃபயர், நல்ல பாக்ஸு இதெல்லாம் வேணும், எங்களுக்கு ஆடியோ வீடியோ சிஸ்டம் உண்டு பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு ஸ்டேஜ் அமைக்கணும். எல்லா இடத்துலையும் சர்ச்சில் ஒரு அருமையான ஸ்டேஜெலாம் வச்சுருக்காங்க. நாங்கள் ஒரு இவ்வளோகான ஸ்டேஜ் இருக்கோம். அப்போ அந்த ஸ்டேஜ் இங்கே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த கலந்தவன் அம்மா இருக்கிற இந்த இடம் வர இருக்கும். அந்த ஸ்டேஜ் ஒரு சின்ன ஸ்டேஜ். இங்கே ஒரு ரூம் இருந்தது. அப்போ இங்கே ஸ்டேஜ் அமைக்கணும். என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்ச் வைக்கணும். ஒரு சின்ன கேட் இருந்தது. அந்த கேட்டில் ஏறினீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய பள்ளம் கிடக்கும். அப்படி எல்லா இடமும் ஒரே பள்ளமாக தான் கிடக்கும். அப்படி நிறைய காரியங்கள். அப்புறம் சோறு பொங்குவோம், ஒரு அலுமினிய பானையில் பொங்குவோம். அங்கே ஒரு மரத்தடியில் கமுத்தி போட்டுருவோம், அதாவது வடிக்கிறதுக்கு கமுத்தி போட்டுருவோம். அப்புறம் அங்கெங்கேயே நின்று சாப்பிடுவோம். சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் கிடையாது. ஒன்று மேலே அந்த ஓலையெல்லாம் கழித்து மேலே ஒரு பந்தல் போட்டோம். நடந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆனால் எழுத்து என்ன எழுதியிருக்கு? ஒரு டைனிங் ஹால் கட்ட வேண்டும், காங்கிரீட்டில் டைனிங் ஹால் அமைக்க வேண்டும். இங்கே மத்தியானம் சரியான சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, ஆட்கள் கொஞ்சம். ஆனால் எண்ணங்களை பாருங்கள். ஏன்னா நம்ம அப்பா யார்? கோடீஸ்வரர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சர்வத்தை உண்டு பண்ணிய தேவன். அவர் சொல்ல ஆகும். என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அப்பா நீங்கள் தரணும். ஸ்கூல் ஆரம்பிக்க போது எனக்கு இந்த தடவை இப்படிப்பட்ட பேக் வாங்கி தரணும், இல்லைன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன். கமெண்ட் கட்டளை போடலாமா? உரிமையோடு போடலாமா? ஆமாம். ஏன்னா அப்பா அப்படி தெரியும், கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவார். நாங்கள் பெரிய லிஸ்ட் எழுதி இவைகளெல்லாம் என்ன இப்போ சொன்னதெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு எழுதியில் உட்காந்து நாங்கள் ஜோப் பண்ணோம். ஆண்டவரே, அதை தாரு, இதை தாரு, இதை தாரு, இதை தர ஒன்றன் பின் ஒன்றாக இன்றைக்கி பாருங்கள் இவ்வளவு சிஸ்டம் நடந்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பெட்டிஷன் வச்சுருக்கிறோம், அது நடக்க போகுது. ஹல்லேலூயா. 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 கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரையும் மேன்மைப்படுத்த போகிறார். ஆனால் இதற்காகவும் நம்ம ஆண்டவர் தேடி வந்தோம் இல்லை. இதற்கு மேலே ஒரு உன்னதத்தில் நம்ம கொண்டு போக போகிறார். அந்த வசனத்தை வாசிங்க. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அடுத்து ஆபகுக்கு என்ன சொல்றார்? வாசிங்க. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை அவர்தான் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. நான் தளர்ந்து போய் இருக்கிறேன், எதுவுமே இல்லை, நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், தள்ளாடி கொண்டிருக்கிறேன். அவர்தான் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலம். இந்த உலகத்தில் உயரமான ஸ்தலம் எது? மவுண்ட் எவரெஸ்ட் நம்ம இருக்கு, ரைட்டு. உலகத்திலே, நான் பூமியில் சொல்லலை, அண்ட சராசரத்திலே உயரமான இடம் எது? உன்னதம், பரலோகம். அல்லேலூயா. 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 இந்த உலகத்தில் எது உயரமாக இருந்தாலும் அதுக்கு மேலே என்ன இருக்குது? வானம் இருக்குது. அப்படிதானே? ஆமாம், உன்னதங்களில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த உன்னதத்தில், உயர் ஸ்தலத்தில், அந்த உன்னதமானவரோடு கூட நானும் நீங்களும் அவருடைய கரங்களை பற்றி கொண்டு அந்த பொறுத்தள வீதியிலே ஊலா வரப்போகிறோம். அல்லேலூயா. 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 ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி ஆடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி ஆடையேன் என்றுமே. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டை. அல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்துகிறார். கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. அவர் நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய ஆடுகள். அவர் நம்முடைய கால்களை பலப்படுத்தி இந்த மான் கால்களை போல் ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நம்மை அவரோடு கூட நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்ததே எதற்காக? இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்காகவா? இந்த உலகத்தில் தான் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே எல்லாரை காட்டில் நாம் தான் பெரிய ஆளாக இருப்போம். அல்லேலூயா. அதான உண்மை. ஆமாம், நம்ம எங்கே வாழ வைக்கும்படி அழைத்திருக்கிறார், அங்கே அவரோடு கூட என்று வாழும்படி. ஹல்லேலூயா. 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 அந்த உன்னதத்திலே நாம் அவரோடு கூட நடக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறபடினாலே நாம் தைரியமாயிருப்போம். எந்தெந்த காரியத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும்? முதலாவது அவருடைய பிரமாணங்களை நாம்
கற்றுக்கொள்கிறதிலே, அறிந்து கொள்கிறதிலே, அந்த பிரமாணத்தின்படி நடக்கிறதிலே நாம் சந்தோஷமாக இருப்போம். யோவான் என்பது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் வாசிக்கலாம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை குறித்து நம்ம வாசிங்க. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல, நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். முதல்ல கர்த்தர் சந்தோஷப்படணும். அவர் சந்தோஷப்பட்ட உடனே நம்முடைய உள்ளமும் சந்தோஷப்படுகிறது. அவர் எப்பொழுதும் சந்தோஷப்படுகின்றார்? நம்முடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது என்னங்க எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நமக்கு அநேக கற்பனைகளை கொடுத்திருக்கிற வேதம் தான் அந்த கற்பனை. வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக இருக்கிறார் பாக்கியவான்கள். இந்த வேதத்தை வாசிப்போம், அதை தியானிப்போம், அதை உட்கொள்வோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறபடினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய இயேசு அன்பு செலுத்தினார். பிதாவின் கற்பனைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கற்பனைகளின்படி நாம் நடப்போம் என்றால் இயேசுவின் உள்ளத்தை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம். அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது அந்த இயேசு நம்மையும் சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. கற்பனை என்ன தெரியுமா? அன்பு. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றால் நாம் காண்கிற சகோதர சகோதரத்திலே அன்பு கூறுகிற அந்த காரியத்திலே நம்முடைய தன்மை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்வோம். அந்த கற்பனைகளின்படி யார் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்களோ அவரிடத்திலே கர்த்தர் அன்பாயிருக்கின்றார். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் நம்மை மீட்டவர், ரட்சித்தவர் சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நடத்தும்படி நான் கொடுத்திருக்கிற அந்த வேத வசனத்தின்படி நீ கேட்டு அதன்படி நட. அந்த நடத்தையை நான் தான் உண்டு பண்ணுகிறேன், நடத்துகிறவர் நான் தானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால், அந்த வேதமாகிய கற்பனைகளை நீ கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி பரிசுத்தம் சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். ஹல்லேலூயா. அந்த சமாதானம், சந்தோஷம் நம்முடைய வாழ்வில் உருவாக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளின் நடக்கும் பிரதான கற்பனை அன்பு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் என்று அந்த 1 கொரிந்தியர் 13 தானே? ஆமாம், அன்பின் அதிகாரம். அந்த அன்பினால் நாம் நிறைந்திருப்போம். அந்த அன்பு இருந்தது அப்படின்னா வம்புக்கு அங்கே இடமே இல்லை. அன்பு இல்லை அப்படின்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் 2 மண் குடம் தான். உடைக்கிற ஆளை பொறுத்து தன்மை மாறுது. பார்த்தீங்களா? ஏன்? அன்பு இல்லை. ஆமாம், மாமியார் உடைச்சாருன்னா போட்டோம், இது ஒரு கை தவறி விழுந்துட்டு மரும உடைச்சான். இது எந்த குடம் தெரியுமா? அது நான் கொண்டு வந்த குடம். யார்? இந்த மாமியார் மருமகளாக இருந்த காலத்தில் நான் கொண்டு வந்த குடம். நீ இதை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்ட, முடிஞ்சு போச்சு. ஏன்? அந்த மருமக மேலே அவ்வளவு அன்பு இருக்கிறனால. அன்பு சகலத்தை தாங்கும். ஹல்லேலூயா. அதை கொடுக்கிற பெரிய ஒரு பிரமாணம், கற்பனை, அன்பு. இந்த அன்புல யார் சரியா இருக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எல்லாரும் ஜெப கரந்தாடி. உம்மை ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை மூடு உள்ள முழுபலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆமே ஆராதனை ஆராதனை ஆராதனை
அதிகாரம் 5-6 வசனத்திலே அங்கு ஒரு தம்பதிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் நடந்து கொண்டார்கள் என்று அங்கே அவர்களை குறித்து ஒரு சாட்சி எழுதப்பட்டிருக்கிறது. யார் அவர்கள்? வாசிங்க. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து. பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எலிசபெத்தை குறித்தும் அந்த சகரியாவை குறித்தும். இவங்களுடைய வயிற்றுல இருந்து யார் பிறந்தா? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகன் யாருக்கு முன் தூதனாய் கடந்து வந்த? இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு பிள்ளை யாருடைய வயிற்றில் பிறக்கிறது? இங்கே கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படி நடந்த அந்த அருமையான தம்பதியினுடைய வயிற்றிலே பிறப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரமாணம், கட்டளை, இது வேதத்தின் மூலமாக, பரிசுத்தாவின் மூலமாக, திருச்சபையின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத பிரமாணங்கள், கற்பனைகளின்படி அப்படியே நடப்போம். அது கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்குது. நம் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறோம். அவரை சந்தோஷப்படுத்தும் பொழுது அவர் நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திர பலியிடுகிற எவனும் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ அந்த தகப்பனை நாம் சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் கர்த்தர் பிரமாணத்தின்படி நடப்பது, இது சந்தோஷமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடினாலே இந்த நாளிலும் சந்தோஷமாக இருக்கிறது என்று கர்த்தர் நம்மோடு பேசுகின்றார். முதலாவது, நாம் எல்லாரும் கர்த்தர் பிரமாணத்தின்படி நடப்போம். ஹல்லேலூயா. நாம் சிந்தித்து பார்ப்போம், இன்னும் என்னென்ன பிரமாணம் நான் கைக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே, அந்த பிரமாணத்தினுடைய நடக்கும்படி என்னை போதியும் என்று கர்த்தர் சாதம் அர்ப்பணிப்போம். இது கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. அதை தொடர்ந்து நாமும் அந்த பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற பிள்ளைகளையும் கர்த்தர் சந்தோஷப்படுத்த போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, பாடுகள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ ஒரு புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே உங்களை வேதனைப்படுத்துகிறார்களா, நிந்திக்கிறார்களா, அவமானப்படுத்துகிறார்களா? சந்தோஷப்படுங்க. ஏனால் கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்த மகிமை மிகவும் பெரிதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் பாடுபடுகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஹல்லேலூயா. எது சந்தோஷம்? பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறது சந்தோஷம் கிறிஸ்து வாழ்க்கையில். எது சந்தோஷம்? பாடுகளை சகிப்பது சந்தோஷம். ஹல்லேலூயா. உலகத்தின் மக்களுக்கு பாடுகளை சகிப்பது என்றால் பெரிய துக்கம். நிறைய பேர் சர்ச்சைக்கு வர்றதுக்கு தெரியுமா? இந்த வேதனை மாறுவதற்கு, இந்த பிரச்சனை மாறுவதற்கு, துக்கம் மாறுவதற்கு, இந்த நிந்தை அவமானங்கள் மாறுவதற்கு. யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாது. நான் இயேசுவா பிள்ளை, என்னை யாரும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா, சோத்திரம் 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 சோத்திரம். வேதம் அப்படியே சொல்லுது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய், அது ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் த பாயிண்ட், பொய்யாய் சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். நம்ம பண்ணாத குசுமெல்லாம் பண்ணிட்டு அவன் நம்ம ஏசனா அப்படின்னா அது ஆண்டவரே அவனை பட்சித்து போடும் ஆண்டவரே, உச்சந்தில் உடைத்து போடும் ஆண்டவர் சிலர் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க சில குசுமைகளை பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் ஜெபம் பண்ணுறதுக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரே ஏச்சிக்கிட்டு இருந்தான். இந்த வீட்டில் கூட்டம் நடக்கு, அங்கே பக்கத்து வீட்டில் ஒரே ஏச்சு. அப்போ நான் நினச்சேன், இன்றைக்கி என்ன ஒரே அமர்க்களமாக இருக்குது. சரி, 6 முடிஞ்ச பிறகு பார்ப்போம். 6 முடிஞ்சோன்னா அந்த அவர் வந்தார். ஐயா, உங்கள் ஆண்டவர் இப்படி தான் சொல்லியிருக்காரு. என்னையா, உங்கள் வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் கூட்டி எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே போட சொன்னார். நம்ம வீட்டு குப்பை எங்கே கிடக்கு? அடுத்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே. நாம் என்ன பண்ணுறோம்? தோத்திரம் தோத்திரம், ஹல்லேலூயா, தோத்திரம். அவங்களுக்கு ஆத்திரம் வருமாறாதான்? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய் மெய்யாய் சொன்ன என்ன ஆகும்? நமக்கு சந்தோஷம் கிடைக்காது, தண்டனை வரும் நமக்கு. பொய்யாய் சொல்லுவார்களானா? அப்போ நான் வந்து சொன்னேன், என்னம்மா ஐயா, காற்றுல கொஞ்சம் பறந்து போயிருக்கும், இதில் என்ன ஆகி போச்சு? காற்றுல பறந்து போயிருக்கும். அப்போ நாம் அநேக வழிகளிலே உலகத்திலே
அந்த உலகத்தாரை போன்று நடந்து விடுகிறோம். ஆனால் நாம் கர்த்தருக்குள் சரியாயிருப்போம். கர்த்தருக்காக நிந்தைகளையும் பாடுகளையும் சகிப்போம். ஹல்லேலூயா. யார் என்ன சொல்லட்டும், நாம் எப்படி இருக்கணும்? நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக, நாம் என்ன பண்ணுறோம்? நாங்கள் யுத்தம் செய்து முடித்து விட்டோம் ஆண்டவரே, மீதியான பகுதியை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் எல்லாம் அடிச்சு முளைக்கி முடிச்சுட்டு அவர் கடைசியில் ஆண்டவரே நீர் மீதி கரைத்த நீர் பார்த்துக்கணும் வருவார் ஆண்டவர். நம்ம சும்மா உட்காந்து சோத்திரம் பண்ணிட்டு இருந்தோம்னா கர்த்தர் வருவார். ஹல்லேலூயா. நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? இந்த ஸ்பீக்கர் தான் காரணம். ஹல்லேலூயா. அதை ஒரு வீட்டுக்கு நான் போனேன், வீடு சந்திக்க, வேறு ஒன்றுமே சொல்லலை, உங்களுக்கு ஒரு கோத்ரேஜ் போட்டு வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு சரி தோத்திரையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே தான் இருக்காங்க அந்த அம்மா. தோத்திரம். அப்போது பாடுகளை சகிப்போம், வார்த்தைகள் வருகிறதா ஏற்றுக்கொள்வோம். ஏன்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த பாடுகள் தான் நமக்கு என்னத்தை கொண்டு வரும்? சந்தோஷத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. பாடுகள் தான் சந்தோஷத்தை கொண்டு. எவ்வளோ பாடுகிறீங்களோ, எவ்வளோ பரீட்சை எழுதுறீங்களோ அவ்வளோ வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? ஆமாம். பரீட்சை எப்படி எழுதணும்? பார்த்து எழுதணும், காப்பி அடித்து எழுதணும், எப்படியாவது பாஸ் பண்ணணும்டா. இப்படித்தான் நிறைய பேர் பழகிருக்காங்களே தவிர இப்படித்தான் இருக்க வேண்டும், கர்த்தர் வார்த்தையின்படி இருக்க வேண்டும், பிரமாணத்தின்படி இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும் என்கிற நிலைமைகள் இப்போ மாறி போய்விடும். எப்படி வாழலாம், ஏதோ கோயிலுக்கு போவோம் வரட்டும், இல்லை, கர்த்தர் பிரமாணத்தின்படி சரியாய் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நமக்கு பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. இயேசுவை நிந்தித்த இந்த உலகம் நம்மையும் நிந்திக்கும். அந்த பாடுகள் மத்தியிலே நம்ம என்ன சொல்லணுமா? அல்லேலூயா சொல்லணுமா? ஹல்லேலூயா. அல்லேலூயா. துதி மகிமை என்றோ இயேசுவுக்கு செலுத்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா கரம் தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சிலுவையை சுமப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, ஆமென். அல்லேலூயா. உலகத்தை வெறுப்பாயா, சிலுவையை சுமப்பாயா, அல்லேலூயா. உலகத்தை வெறுப்பாயா, இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. இந்த உலகத்தை வெறுத்து இயேசுவின் பின்னே ஓடி வருவாயா. சிலுவை பாதை, பரலோக யாத்திரை, பாடுகள் நிறைந்த பாதை. இப்படி பிரமாணத்தை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும் என்று ஆரோன் மோசே என்பவர்கள் சொன்ன அந்த கட்டளின்படி பிரமாணத்தின்படி நடக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்து அந்த எகிப்திலிருந்து என்று அந்த ஜனங்கள் புறப்பட்டார்களோ அன்று முதற்கொண்டு சோதனை ஆரம்பமாகிவிட்டது. செங்கடல் குறுக்கே நிற்கிறது, மனாந்திரம், யோர்தான், எரிகோ கோட்டை ஒன்றன் பின் ஒன்றாக சோதனையில் வருகிறது. ஆண்டவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள ஆரம்பித்த உடனே சோதனை வரும். இந்த சோதனை தான் பரம கானான் என்கிற பெரிய சந்தோஷத்தை நம்ம கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகளை சகித்தால், ஆமாம், இந்த உலகத்தில் ஒரு பதவிக்கு போகணும் அப்படின்னா அவங்களுக்கு சில தகுதிகள் வேணும். ஆனால் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வதற்கு என்ன தகுதி தெரியுமா? நீங்கள் இங்கிலீஷ் நல்லா பேச படிச்சிருக்கணும், கொஞ்சம் வாட்ட சட்டமாக இருக்கணும். ஏன்னா ஒரு அரசர் போஸ்ட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அப்படி ஜம்முன்னு இருக்கணும், ஆனால் நல்லா கலராக இருக்கணும். ஏன்னா கிரீடெல்லாம் வச்சா அப்படி வெளிநாட்டுக்கார மாதிரி தெரியணும்ல. இப்படிப்பட்டவங்க தான் 1000 வருஷ அரசாட்சியில் அரசாள போகிறாங்க. ஹல்லேலூயா. வெரி குட். ஹல்லேலூயா. ஆமாம். யார் அரசாளுவாங்க? பாடுகளை. ஹல்லேலூயா. நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமாம். பாடுகளை சகித்தால் ஆளுக்கு பாடுபட ஆரம்பிச்சாச்சு, புடமிடுதல் ஆரம்பிச்சாச்சு, ஓடிக்கொண்டே இருக்கிறது, நிந்தைகள் வருகிறது. நம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி வருகிற நிமித்தமாக, தேவாலயத்திலே கூடுகிற நிமித்தமாக நிந்தைகள், பாடுகள், உபத்திரவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த உபத்திரவங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:12 வசனத்தில் அங்கே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது பாடுகளை சகித்தால் ஆளுகையும் செய்வீர். ஹல்லேலூயா. ஆமாம். அதில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால். நான் பாடு சகிக்கும்போது நான் தனி நபர் அல்ல, நம்மளோட கூட யார் இருக்கா?
ஏசப்பாவும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நன்கு மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். உன்னை தொடுகிறவன் யாரனுடைய கண்மணியே? ஏசப்பாவுடைய கண்ணம். அப்போ நம்ம ஒரு நிந்திக்கிறாங்க அப்படின்னா யாரை நிந்திக்கிறாங்க? ஏசப்பாவை நிந்திக்கிறாங்க. நாமெல்லாம் எங்கே இருக்கிறோம்? அப்பாவுடைய உள்ளங்கையில் இருக்கிறோம். அப்போ நம்ம நிந்திக்கும் பொழுது அது யார் நிந்திக்கிற மாதிரி? தகப்பன் நிந்திக்கிற மாதிரி. நாம் பாடுபடுகிறோம் என்றால் அந்த பாடு மத்தியில் அவர் நம்மோடு கூட இருக்கிற. ஹல்லேலூயா. பாடுகளை சகித்தால் ஹல்லேலூயா சகிப்போம். அப்போஸ்தலர் எல்லாரும், பண்டு அப்போஸ்தலர்களும் பவுலடியார்களும் இனி அவருக்காக பாடுகளை சகித்தவர்களும் அந்த பாடுகள் வரும்பொழுது இந்த பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுகிறோம்னு எழுதுறாங்க. ஹல்லேலூயா. நம்ம யாராவது அப்படி சொல்லுவோமா? சாட்சியில் அப்படி சொல்லியிருக்கிறோமா? இத்தனை பாடுகள் இந்த வாரத்தில் வந்தது, கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாராவது சொல்லியிருக்கோமா? தாங்க முடியல, நிற்க முடியல, மனம் பதறி பேசிட்டேன், இன்னைக்கு சர்ச்சைக்கு வர வேண்டாம்னு நினைச்சேன், ஏன் சகிக்க முடியவில்லை. ஆனால் அந்த பாடுகள் வர 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 நமக்கு பெரிய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொலோசியர் 1:24 அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசி சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகின்றார். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுக்காக விசுவாசிகளின் நிமித்தமாக அடைகிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இந்த பாடுகளில் நான் சந்தோஷம் அடைந்து என்று எழுதுகின்றார். ஊழியக்காரருக்கும் பாடு வரும், விசுவாசிகளுக்கும் பாடு வரும், பலமான பாடுகளும் கிறிஸ்து நிமித்தமாக வரும். அதை சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சந்தோஷமா இருக்க வேண்டிய 2 காரியங்களை பார்த்தோம். என்னெல்லாம்? கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது சந்தோஷம். ஹல்லேலூயா. 2வது எல்லாம் கான்ட்ரவர்சியில் இருக்கா? பாடுபட்டா சந்தோஷம் கிடைக்குமா? வேதனை தானே வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக பாடுகளை சகித்தால் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள், அதான் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வதாக தேவ மனிதனோடு கூட சேர்ந்து ஐக்கியமாக இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உண்டா. ஹல்லேலூயா. சாத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? தேவ மனிதனோடு அந்த ஐக்கியத்தை விட்டு பிரிக்கும்படி பல ரூபத்தில் அவர் போராடி கொண்டே இருக்கிறார். நாம் தேவ ஜனத்தோடு தொடர்ந்து அந்த ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்வோம், அதான் நமக்கு சந்தோஷம். 1 யோவான் 1:1 வாசிங்க. ஆதி முதல் இருந்ததும், ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து அந்த ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை நாங்கள் பார்த்தோம், கேட்டோம், நோக்கி பார்த்தோம், தொட்டோம். அவரை குறித்து அந்த ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவாதிபதி உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக, இப்படிப்பட்ட அனுபவத்தோடு இருக்கிற அந்த பிள்ளைகளோடு பரிசுத்தவான்களோடு தேவ ஜனத்தோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஏன் எங்களோட ஐக்கியமாங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. நீங்கள் ஏன் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக வேண்டும் என்றால் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய, உங்களுடைய, நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்க வேண்டும் என்றால் நாம் யாரோட ஐக்கியமா இருக்க வேண்டும்? தேவ மனிதர்களோடு கூட அந்த திருச்சபையோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் திருச்சபையின் ஐக்கியத்தை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுகிறார்களோ அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹalleluya. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. எபேசியர் 2 அதிகாரம் 19 முதல் 21 வரை வாசிக்கும் பொழுதும் அங்கே நாம் ஒரே சரீரமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாய் நாம் கட்டப்பட்டு வருகிறோம் என்று அப்போஸ்தலர் எழுதுகிற வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அந்த திருச்சபையின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே சரீரமாய் கிறிஸ்துவோடு கூட தலையாகி கிறிஸ்துவோடு கூட சரீரமாய் திருச்சபையாய் நம்ம எல்லாரும் அங்கங்களாய் இருக்கிறோம், அவைகளாய் இருக்கிறோம். நாம் சேர்த்து இணைத்து கட்டப்பட்டு வருகிறோம். இந்த ஐக்கியத்தோடு கூட யார் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு சந்தோஷத்தில் குறைபாடு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியம் பார்த்தோம். எந்த காரியத்திலே நாம் எப்படி இருந்தால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்? முதலாவது கர்த்தருடைய கற்பனைகள், பிரமாணங்கள், வேதம், இதன்படி நடந்தால் கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும். அப்படி உள்ளம் சந்தோஷப்பட்டால் நமக்கும் அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஹல்லேலூயா. 2வது பாடுகள். அது ரொம்ப கஷ்டமான காரியம். சகிப்போம். கொஞ்ச காலம், காலாண்டு பரீட்சை எழுதுவோம், அரையாண்டு பரீட்சை எழுதுவோம், முழாண்டு பரீட்சை எழுதுவோம். அதுக்கு பிறகு என்ன? ரிசல்ட் வரும். ஆமாம், அப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் போக போகிறோம். பரீட்சை எழுதிட்டே இருக்கிறோம். வாழ்க்கை முழுதும் பரீட்சையா? வாழ்க்கை முழுதும் பரீட்சையா? இல்லை. ஒரு உன்னத நிலையம் எல்லாம் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்கிற நாள் வரைக்கும் தான் இந்த பாடுகள் உபத்திரங்கள் எல்லாம். அவரை கண்ட பிற்பாடு நம்ம திரும்பி வரணுமா நம்ம வீட்டுக்கு? வினோத், கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மார்த்தால விட்டு எப்படி போக முடியும்? 2 பிள்ளைகளாக இருக்காங்களே, அவங்கள விட்டு எப்படி போக முடியும்? இயேசு வர்றாரு, நம்மளை கூட்டிகிட்டு போய் வர்றாரு. இப்போ இயேசுவை நம்ம பார்த்துட்டோம். ஆண்டவரே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டில் போய் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரேன். முடியுமா? அவனுடைய ஆத்மாவுக்கு அவனவன் உத்தரவாதி. இயேசு வருகிற அந்த நிமிடம் நம்ம அவரை பார்த்தால் போதும். அதுக்காக தான் இவ்வளோ ஓட்டம். ஹல்லேலூயா. ஆமாம், பாஸ்டர் நம்பாதீங்க, பாஸ்டர் உங்களை கூட்டிகிட்டு போக மாட்டார். இவர் நிறைய நம்பிட்டு இருக்கிறாங்க, இந்த பாஸ்டர் கூட சேர்ந்து எப்படியாவது நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். இங்கே வேனில் கூட்டிகிட்டு போவார். அவர் கொஞ்சம் லேட்டாக தான் போவார், எப்போ வழக்கமாக லேட்டு தான். அவர் லேட்டாக கூட்டிகிட்டு போயிடுவார். ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அவர் போயிடுவார். அவரை நம்பியிருந்தீங்கன்னா உங்கள் பாடம் ஆபத்து. யாரை நம்பணும்? ஏசப்பாவை நம்பணும். ஹல்லேலூயா. நான் உங்களை நம்பியிருந்தேன்னா என் பாடம் எப்படி இருக்கும்? நம்ம விசுவாச பிள்ளைகள், எனக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள், அவங்கள நம்பி இருக்கிற அவங்க எப்படியாவது நீ பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு எப்படி இருக்கும்? நீங்கள் தான் பதில் சொல்லுங்களேன். ஐயா எங்களை நம்பாதீங்க ஐயா. இதான் உண்மை. மனிதர்கள் அப்படித்தான். அந்த தகப்பனை பார்க்கும் வரைக்கும் தான் போராட்டம். ஹல்லேலூயா. பாடுபட்டால் சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது தேவ மனிதரோடு, திருச்சபையோடு, சபையோடு நம்முடைய ஐக்கியம். இப்போ ஏன் இப்படி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா எதுக்காக? சந்தோஷம். எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன்? புரியறதுக்கு, பதியறதுக்கு. நீ வெளியே போய் சொல்லுவேன், இன்றைக்கி என்ன பாயிண்ட் தெரியுமா, இதுன்னு சொல்ல மாட்டியா? ஆமாம், செல்ஃபோனில் கொஞ்சம் டைம் குறைச்சிட்டு இதை சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டும், தேர வேண்டும். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் வாஞ்சியாதான் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும்போது, நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்காக ஒப்பு கொடுக்க நியமித்தபடினாலே உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எதற்காக இந்த ஊழியமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன்? உங்களை எல்லாரையும் ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? உங்களெல்லாம் பாதுகாத்து கொண்டு போய் சேர்க்கணும். அது மட்டுமல்ல, நானும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோடு விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பாடுகளை சகித்தால் சந்தோஷம். தேவமனிதரோடு கூட அந்த ஐக்கியத்தோடு சேர்ந்திருந்தால் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு உண்டு, சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா.
ஆமாம், சபையோடு கூட இருக்கிறோம். அது ஒரு குடும்பமாக இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த குடும்பத்தின் அருமையான பிள்ளைகள் ஆலோசனை கொடுக்குறாங்க, உதவி செய்கிறாங்க, நம்ம தூக்கி விடுறாங்க. பாருங்க, இந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வெளியே இருக்கிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தான். நம்மை போதிப்பதற்கு, போஷிப்பதற்கு, தூக்கி சுமப்பதற்கு, கண்டிப்பதற்கு, ஆலோசனை கொடுப்பதற்கு நல்ல தகப்பன்மார்கள் கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். அந்த திருச்சபையோடு கூட நம்ம ஐக்கியமாக இருப்போம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19 முதல் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் சீயோன் இருப்பார்கள். என்றால் பரலோகம். அந்த பரலோகத்தை சார்ந்தவர்கள் இந்த எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். யார் மூலமாக அருளுவார்? வாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும், உபத்திரவத்தின் காலம், நெருக்கத்தின் காலம், பஞ்சத்தின் காலம் அடுத்து வரப்போகிற அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் போதகர்கள், உன்னை நடத்துகிறவர்கள், உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள், உன்னுடைய தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும், நீங்கள் சோர்ந்து வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை. அந்த ஐக்கியத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு பின்னாலும் அந்த சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும்? நமக்குரிய அந்த ஆலோசனை கிடைப்பதற்கு, நமக்கு நல்ல ஆலோசனை கிடைப்பதற்கு. நம்ம அநேக வேளை சோர்ந்து போகிறோம். நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை திடப்படுத்துவதற்கு நம்முடைய போதகர்கள் அவசியம். அந்த ஐக்கியம் அவசியம். அந்த ஐக்கியத்தோடு கூட நாம் தொடர்ந்து சரியாக இருப்போம் என்றால் நாம் சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு இந்த உலகத்திலே அவர் அவ்வளவு பாடுகளையும் சகித்தார் என்று அவரை குறித்து அங்கே அப்போஸ்தலர் எழுதுகின்றார். வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், இந்த உலகத்திலிருந்து அவரை அவமானப்படுத்தினார்கள், நிந்தித்தார்கள், ஏளனம் பண்ணினார்கள். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அந்த சிலுவை பாடுகளை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம்? இயேசுக்கு முன்னாடி என்ன சந்தோஷம் வைக்கப்பட்டிருந்தது? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசுக்கு முன்னாடி என்ன கோல் வைக்கப்பட்டிருந்தது? நம்மளை ரட்சிக்கும்படி கடந்து வந்தார். ஆமாம், பிதாவுடைய சித்தத்தை செய்யும்படி கடந்து வந்தார். அவருக்கு முன்னாடி என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? பிதாவின் வலது பாரிசம், பிதா தங்கும் வாசஸ்தலம், பரலோக ராஜ்யம், அந்த நீதியின் கிரீடம், வாடாத கிரீடம், அந்த மகிமையின் ராஜ்யம், பிதாவின் வலது பாரிசம், இதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதான் அவர் தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அதை நினைத்து 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 இந்த அவமானத்தை, இந்த பாடுகளை சந்தோஷமாய் சகித்தார். அப்படி நானும் நீங்களும் நமக்கு முன்னே என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? பாஸ்டர் மைக்கில் நிற்கிறார். எனக்கு முன்னே என்ன இருக்குது? நீங்களும் சம்பளம் கொட்டி உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய கண்ணால் நம்ம பார்க்கணும். நமக்கு முன் என்ன வச்சிருக்குது? ஒரு பெரிய ராஜ்யம். என்ன ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே எத்தனை நாள் தங்க போகிறோம்? சாப்பாடெல்லாம் கொண்டு போகணுமா? அங்கேருந்து ஊட்டி கொடைக்கானல் போகும்போது சாப்பாடெல்லாம் கட்டிட்டு இப்போ பைசாலாம் எடுத்துகிட்டு போகிறோமே. அங்கே பரலோகத்துக்கு போனால் சாப்பாடெல்லாம் கொண்டு போனால் சுந்தராய் புதர் புசிப்பும் குடிப்போம் ராஜ்யம். ஹல்லேலூயா. ஒருத்தர் கேட்டார், ஐயா பரலோகத்தில் எவ்வளோ நாள் இருப்போம்? அது ரொம்ப நாள் இருக்க போகிறோம். போர் அடிக்காதா? ஒரே இடத்துல உட்காந்து இருந்த போர் இங்கே அப்படி ஊர் சுற்றிட்டு அலையலாம். அங்கே ஒரு இடத்துல இருக்கணுமே, போர் அடிக்குமே. போர் எப்போ வரும்? இந்த மாமிசமும் இந்த ரத்தமும் இருக்க மட்டும்தான் போர் வரும், டயர்டு வரும். உட்காரணும் போல் இருக்கிறதே, இவ்வளோ நேரம் தொண்டு தண்ணி கொடுத்தாச்சே, அடுத்தால போய் படுப்போமா? இந்த சரீரத்தில் இருக்க மட்டும். அங்கே மாமிசமும் ரத்தமும் அங்கே கிடையாது, அங்கே ஆவியில் இருப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆமாம், அந்த ஆவியானவரோடு சேர்ந்து, அந்த பரிசுத்த ஆவியில் நிறைந்து, அந்த பரிசுத்த தூதலோடு கூட பரிசுத்த சேனையின் மத்தியிலே அந்த பரிசுத்த தேவனோடு, பிதாவாகி தேவனோடு நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அந்த வலது பாரிசத்திலே நமக்காக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா,
இயேசுக்கு முன் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, பிதா இருக்கிறார், அந்த பரலோகம். இதை நினைத்து நினைத்து இந்த பாடுகளை சகித்தார். நாமும் அப்படியே நினைத்து நினைத்து, சில பிள்ளைகள் பாருங்க, வீட்டில் உள்ள கஷ்டங்கள் மத்தியில் நான் ஒரு நாள் கலெக்டர் ஆகணும், நான் எப்படியாவது கலெக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆவேன், எங்கள் குடும்பத்தை, எங்களுடைய சமுதாயத்தை, இந்த கிராமத்தை நான் ஒரு நிலைக்கு கொண்டு வருவேன். எதை நினச்சி? இந்த குடும்பத்தின் காரியத்தை நினச்சி, அந்த கலெக்டர் பதவியை நினச்சி 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 போராடி. அப்படிப்பட்ட பிள்ளைகள் வந்துருமா வராதா? படியில படிச்சியா? அவன் எப்படி வச்சிருப்பான் பைபிள் புஸ்தகத்தை? அப்பா கண்ட உடனே இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி டாக்டர் படிக்காரன் எப்படி வச்சிருப்பான்? இவன் படித்து பாஸ் பண்ணிடுவானா? இவன் பாஸ் பண்ணிடுவான். பை இப்படி கண்டித்து இந்த பிள்ளைகள்லாம் கரை சேராது. குடும்பத்தின் சூழ்நிலை அறிந்து, பெற்றோருடைய சூழ்நிலை அறிந்து படிக்கிற பிள்ளைகள் பாருங்கள். எனக்கு ஒரு பிள்ளை தெரியும், எங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் அந்த பிள்ளைகள் இருந்து 10th படிக்கும்போது படுங்க தூங்க அப்படின்னு தூங்காது. நைட்டு பார்த்தா அங்கே லைட் எரிஞ்சிட்டே இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நல்ல பொசிஷனில் இருக்காங்க அந்த பிள்ளைகள்லாம். இதே மாதிரி தான் ஆவிக்கிற வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரமாணத்தை கை கொண்டு வேதத்தை வாசித்து 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 அந்த பிரமாணத்தை கை கொண்டு முழங்காலுத்தம் செய்து அவரோடு உறவாடி கர்த்தருக்காக வருகிற நிந்தைகள், பாடுகள், அவமானங்களை சந்தோஷமாய் சகித்து 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 திருச்சபையின் ஐக்கியத்தோடு கூட, பரிசுத்தவான்களோடு ஐக்கியத்தோடு கூட சரியாக இருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த அனந்த பாக்கியத்தை நினைத்து 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 அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு முன் அந்த பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய வாழ்க்கை இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த சரத்தில் இருக்க மட்டும்தான் அந்த உலகத்தில் குறைபாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் இந்த சரத்தை விட்டு நான் போகிறோம் சீக்கிரமா. ஹல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுதான் இருக்காது. ஹல்லேலூயா. இந்த சரத்தை விட்டு சீக்கிரமாக போகிறோம் நாம. ஹல்லேலூயா. இதிலே வாழ போகிறோமா அந்த உலகத்தில்? இல்லை. இது நிலையில்லாத வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை அங்கே இருக்கிறது. அதை இயேசு கண்முன் நிறுத்தி நோக்கி நோக்கி இந்த உலகத்தின் பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டது போல நானும் நீங்களும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் நமக்கு முன்னதாக. ஏன் பிரமாணங்களை கை கொள்கிறோம்? ஏன் பாடுகளை சகிக்கிறோம்? ஏன் இந்த ஐக்கியத்திலே நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம்? எதற்காக? பரலோகம். ஹல்லேலூயா. அந்த ஒரே காரியம்தான். பிரமாணத்தை நம்ம கை கொண்டிருக்கிறோம், பாடுகளை பட்டிருக்கிறோம், ஐக்கியமாக இருக்கிறோம். ஆனால் பரலத்துக்கு மட்டும் போகல. எப்படி இருக்கும்? கடைசி வரையும் முடிவறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கும். நான் ஞானசாமி பெற்றிருக்கிறேன். யார்கிட்ட தெரியுமா? சீப் ஆசிட்டேன். ஒரு நியூ இயர் 1ஆம் தேதி இந்த தொட்டியில் தான் ஐயா எனக்கு ஞானசாமி. இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ ரொம்ப தூரமாக இருக்கேன். பிரமாணத்தை கை கொண்டாங்க, உண்மைதான். பாடுபட்டாங்க, நிறைய பாடுகளை சகித்தாங்க. ஆனால் இப்போ இல்லை. ஐக்கியம் இல்லை, ஆனால் பரலோகம் இல்லை. அப்படி யாரும் தூரமாய் போய் விடாதபடி நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போகிறோம் பரலோக ராஜ்யத்திற்கு. ஹல்லேலூயா. அங்கே எப்படி இருக்கும்? பரலோகம் எப்படி இருக்கும்? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். எல்லாரும் உற்சாகமாக கரங்க தட்டி பாடுவோம். தருகிறார். துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். 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 துதிப்பே. எல்லாரும் துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை கொண்டு இந்த நாள் என்னோடும் நம்மோடும் இந்த மீடியா மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளோடும் நம்முடைய தகப்பன் பேசியிருக்கிறபடினாலே வேதனைகள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், பலமான நிந்தைகள், அவமானங்கள் நமக்கு விரோதமாய் வரட்டும். கர்த்தர்கள் சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த பிரமாணத்தை விட்டுறாதீங்க. கர்த்தருடைய பிரமாணங்கள் வேதம். வேத வசனத்தின்படி பிரமாணத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். நிந்தைகள் பாடல் மத்தியிலே கர்த்தருக்காக நிற்போம். திருச்சிவின் ஐக்கியத்தை விட்டு தூரமாய் கடந்து போகாதபடி, அவருடைய சூழ்நிலைகள் எண்ணங்கள் யாருக்குள் வராதபடிக்கு ஆண்டவரே ஜீவன் போக மட்டும் அறிந்து கொண்ட சத்தியத்திலே, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே, தெரிந்து கொண்ட திருச்சபையிலே உடைய வருகை நாள் பரியந்தம் நான் நிற்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்காக வாழ்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட காணப்படுவோம். கர்த்தர் வரப்போகின்றார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். நம்ம அழைத்து கொண்டு போக போகிறார். அங்கே போன பிற்பாடு என்றும் ஆனந்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்னதாக இப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த உலகத்திலே அவர் வாழ வைத்து, ஆள வைத்து, அரணிலே அமர வைத்து அழகு பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் நம்ம அரசாட்சி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. இங்கே இருந்தால் ஃபீட்பேக் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இங்கே லைன்லாம் கொஞ்சம் கிளியர் கம்மியாக தான் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் ஆள போகிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.